எல்லாருக்கும் நமஸ்காரம். சௌந்தரவல்லியம்மா வாங்க ஜாயின். நைஸ். ஓகே ரைட். இப்போ நம்ம உத்தவ கீதால ஒரு பாட்டா இருக்கக்கூடிய பிக்ஷு கீதாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கிளாஸ் ஆயிருக்கு. இப்ப ரெண்டாவது கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சிலர் இன்னைக்கு வந்திருக்கனால ஒரு ஜஸ்ட் ஷார்ட் intro about what we did last week அப்படின்னு. இது உத்தவ கீதால இருக்கக்கூடிய ஒரு பாட்டுன்னு போன தடவை பார்த்தோம். உத்தவ கீதான்றதே இது கம்பைலேஷன் ஆஃப் சோ மெனி அதர் திங்ஸ். அது ஒரு கீதா கிடையாது. இப்ப பிக்ஷு கீதா மாதிரி ஒன் சிங்கிள் கீதான்னு சொல்ல முடியாது. இதுலயே பகவான் 4 கீதையை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம சிலது பார்த்திருக்கோம். அவதூத் கீதா அப்படின்னு முதல்ல அதான் பார்த்தோம் நம்ம 24 குருஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு குருவோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோ, அப்புறமா யார் குரு, யார்கிட்டேந்து ஒரு நல்ல விஷயம் கத்துட்டாலும் அவங்க நமக்கு குரு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த 24 குருங்கள் ஒரு பறவையிலேருந்து கூட நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹம்சகீதான்னு ஒண்ணு பார்த்தோம். எப்படி சனத்குமாரர்களுக்கே ஒரு கேள்வி வரும்போது பகவான் ஒரு ஹம்ச வடிவில போய் அதை அவருக்கு ஆன்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது புலன்களும் மனதும் எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு அதனால பெரிய பிரச்சனை வருதே, அப்பா கிருஷ்ணா என்ன பண்றதுன்னு அந்த ரெண்டையும் எப்படி செப்பரேட் பண்ணி பார்க்கணுன்றத ஹம்சகீதால பார்த்தோம். இப்ப நம்ம பிக்ஷு கீதாவில பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர இன்னொன்னு ஒரு சின்ன கீதா, ஐல கீதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐலன் அப்படின்ற ஒரு ராஜா எப்படி தன்னோட வழி மாறி போயிட்டு அதனால ஊர்வசி கிட்டே போய் மயங்கி கட்டுறதுனால அப்போ ஊர்வசி என்னடா இதுதான் இந்த ஒரு உடல் மேலேயே உனக்கு இவ்வளவு ஆசை, இந்த தோலை கழட்டிட்டு பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு அப்ப அவனுக்கு தூக்கி போடுது. உள்ள எல்லாமே அசிங்கம் தான். நம்ம தோலை பூரா உரிச்சிட்டு பார்த்தோம்னா இந்த உடம்பு மேல யாருக்கான ஒரு மரியாதை கூட வராது. அந்த மாதிரி அந்த சமயத்துல அவனுக்கு வர ஒரு படிப்பினை வச்சுக்கிட்டு அது ஐலகீதான் பேரு. இப்போ இந்த மாதிரி இந்த கீதையில எல்லாம் பார்க்கும்போது நிறைய 3 விதமான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கருவிலேயே திருவுள்ளவர்கள் அப்படின்னு சனத்குமாரன் மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது. அதனால அவங்க ஆல்ரெடி தே ஆர் இன் அ வெரி வெரி எலிவேட்டட் பொசிஷன் இந்த ஞானத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் திருவுள்ளம் கொண்டவர்களை தான் ஞானம் நிறைய படித்தது. சிலருக்கு ஞானம் இருக்காது, வாழ்க்கையில பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு வைராகியம் வரும். சிலர் கஷ்டம் வரும்போது அதுல இருந்து வெளியில வர்றத பத்தி யோசிக்காம அதுக்கு சக்கம்பாயி அதுக்கு தன்னை அடிமையாக்கிட்டு கெட்ட வழியில போயிடுவாங்க, குடிக்கிறது அந்த மாதிரி. இல்லைன்னா இதை சமாளிக்கவே தெரியாம தற்கொலை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. சிலருக்கு என்ன வாழ்க்கையில பெரிய கஷ்டம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ஒரு மூடாத்மாவா இருக்கிறவங்க. இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல இந்த ஐலண்ட் இவங்கெல்லாம் நம்ம பிக்ஷு இவங்கெல்லாம் வாழ்க்கையில அடிபட்ட போது அதுல இருந்து ஒரு படிப்பினைய கத்துக்கிட்டு வைராகியத்தை வச்சுக்கிட்டு அதுல இருந்து மேல போனதுதான் அந்த மாதிரி ஒரு பிராமணனை பத்தி கதையை தான் இங்க பிக்ஷு கீதா அப்படின்னு சொல்லும். இது பகவான் கிருஷ்ணர் உத்தவன் கேக்குறாரு, அப்பா நீ எல்லாம் சொல்ற, எல்லாத்தையும் சகிச்சுக்கோ அப்படின்னு. சம்சாரிக்கு ஒரு கஷ்டமா ஒரு நான் தான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி அவன் ஒரு ஃபுட்பால் கோர்ட்ல மாட்டிட்ட பந்து மாதிரி எல்லா பக்கமும் இடிப்பட்டு அடிப்பட்டு ஊதப்பட்டு இருக்கானே, அவனால எப்படி நீ சொல்லக்கூடிய இந்த ஞான வழிக்கு வர முடியும், ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னா. ஆமா அது கஷ்டம்தான், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் உத்தவா, ஆனா இம்பாசிபிள் இல்ல அப்படின்னு ஒரு கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்ற. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள்
அப்படின்னு அவர் சொல்லும்போது, இது ஒரு வாழ்ந்து காட்டின ஒருத்தனோட கதைய பத்தி நான் சொல்றேன்னு அவந்திபூர் பிராமணனை பத்தி சொல்றாரு. அவன் ரொம்ப பணம் ஒரு பிராமணனா இருந்தாலும் அவன் வியாபாரம் செஞ்சு எக்கச்சக்கமா செல்வத்தை சேர்த்து வச்சான். ஆனா அதை எதையுமே அவன் யூஸ் பண்ணல, தானும் அனுபவிக்கல, பிறருக்கும் கொடுக்கல. கஞ்சனா, அதான் மகா கஞ்சனா இருந்தான். அதனால சுத்து வட்டார இருக்க சொந்த பந்தங்கள் அவன் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு கடைசியில எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அவன் செல்வம் எல்லாம் தீந்து போச்சு. ஏன் தீந்து போச்சு? எந்தெந்த விதத்துல எல்லாம் செல்வம் நம்மள செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நம்ம டீட்டெயில பார்த்தோம். போன கிளாஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். அது நானு கேட்டப்ப தன்ராஜ் சாரும் சொன்னாரு, நீ கடைசியில ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்ட, அது இன்னும் கொஞ்சம் நீ விளக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த லாஸ்ட் பார்ட் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இந்த அவந்திபூர்ல இருந்த இந்த பிராமணனை அவன் ரொம்ப பேராசை அதுக்கு அடிமையாகி பணத்தை தானும் தின்ன மாட்டான், தானும் தின்ன மாட்டான், மத்தவங்களும் தின்ன விட மாட்டான், வீட்டுல யாரையுமே சேர்த்துக்க மாட்டான். யாரானா வந்தானா வீட்டு செலவாயிடும் அப்படின்னு, ஐயோ இவனுக்கு சாப்பாடு போட்டா அடுத்த தடவை மறுபடியும் உட்காருவானே அப்படின்னு இவன் யாரையுமே உள்ள சேர்க்காம இருந்ததால அவங்க மனைவி மக்களும் ரொம்ப மனம் நொந்து போய் என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோபமாவும் ரொம்ப வெறுப்புடனும் இருந்தாங்க. அப்படியே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் சொத்து தீந்து போறதுக்கு ஒரு காரணம் கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ போன பூர்வ ஜென்மத்துல என்ன இவன் பிராமணனா பிறந்து இவனுக்கு சின்ன வயசுல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் அவங்க வீட்டுல இல்லையா. இவங்க வேதமா அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுவும் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் பகவத்கீதையில கூட சொல்லுவாங்கல்ல, தீமதம் ஸ்ரீமதம்னு. ஒருவேளை நான் அர்ஜுனன் கேக்குறான், நான் எல்லாம் இந்த ஜென்மத்துல பண்றேன்ப்பா, ஆனா நான் ஒரு ஞானத்தை முழுமையா அடையறதுக்குனால எனக்கு இந்த ஜென்மம் தீந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னும் போது, கவலைப்படாத, நீ எங்க விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நீ பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ எய்தர் யூ வில் பி born in a very very rich family, கஷ்டமே இல்லாத ஒரு ஃபேமிலியில பிறந்து அந்த ஜென்மத்துல ஒரு ஸ்டேஜ்ல நீ படிச்சதெல்லாம் உனக்கு திருப்பி அங்கேருந்து நீ யூ வில் கோ அப். இல்லைன்னா உனக்கு ஞானத்துல ரொம்ப முதிர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீ ஒரு பெரிய ஞானிகளோட குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டாலும் ஞானமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்து நீ ஞானியா ஆவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த அவந்திபூர் பிராமணன் ஏதோ போன ஜென்மத்துல கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் வியாபாரம் செய்யும் போது இவ்வளவு சீக்கிரம் பணம் சேராது. நல்ல வியாபாரத்தை நொந்து போவாங்க, வியாபாரத்துல நஷ்டம் வரும், எது மாதிரிலாம் நடக்கும்ல, நமக்கு அதை பத்தி எல்லாம் நல்ல தெரியும். ஆனா இவனால இவ்வளவு பணம் சேர்க்க முடியுதுன்னா அது அவன் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லி சார். சோ அந்த க்ஷீணே புண்ணியம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அது அவ்வளவுதான். புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா தப்பு கட்டின்னு கீழே விழ வேண்டியதுதான். அந்த மாதிரி இவன் செஞ்ச கொஞ்ச நெஞ்ச புண்ணியத்தால இவனுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சதை ஒழிய அத காப்பாத்திக்கிறதுக்காகவோ, அதை காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ண, ஆனா அந்த செல்வத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்காம, லக்ஷ்மி செல்வனாலே லக்ஷ்மி தான் இல்ல, ஐஸ்வர்ய லக்ஷ்மிக்கு நம்ம மரியாதை கொடுத்து வீட்டுல வச்சிருக்கணும். இல்லைன்னா சுமத்தி மியூட்லயே இருமா. இல்லைன்னா அந்த புண்ணியத்தை சேர்க்காத, புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புண்ணியத்தை சேர்க்காத போது அவனோட சேர்த்து வச்ச புண்ணியம் தீந்து போச்சுன்னு அவ்வளவுதான். பேங்க்ல எக்கச்சக்கத்துக்கு பணம் வச்சிருக்கேன், ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ண அப்புறமா திருப்பி பணம் போட்டாதானே நமக்கு வரும் இல்லையா. பணத்தையும் போடாம பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தா பாப்பராக வேண்டியதுதான் இல்லையா. அந்த மாதிரி புண்ணியம் இவனுக்கு தீந்து போச்சு.
புண்ணியம் செஞ்சு இன்னும் அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு இக்கலோகத்திலயும் பரலோகத்திலயும் ஒரு நல்ல இடத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எதுவுமே இவன் செய்யாததால புண்ணிய கணக்கும் சேரல, சேர்த்து வச்ச புண்ணியமும் போயிடுச்சு. அதனால லக்ஷ்மி பார்த்தா, ஐயோ இந்த வீட்டுல இருந்தா ரொம்ப சஃபகேட்டிங்கா ஐஸ்வர்ய லக்ஷ்மி வந்து ஃபீல் பண்ணவன். அதனால இவனை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து இவனை விட்டு போயிடுச்சு. எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிலர் சம்பளமே கொடுக்காத ஒரு அவங்க கிட்ட வேலை பண்ணவங்களாம் சம்பளத்துக்காக இருக்கிறத பிடிங்கிட்டு போயிட்டாங்க. மனைவி மக்கள் வந்து ஒரு வீட்டை இவனை வீட்டை விட்டு தோத்துட்டு அவங்க வீட்டுல இருந்தாங்க. சிலர் இவனால ரொம்ப துன்பப்பட்டு வாழ்க்கையில் நொந்து போனவங்க இவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கவர்மெண்ட்ல போய் சொல்லிட்டு இவன் மேல டாக்ஸ் எல்லாம் போட்டு அதுலயும் சில பணம் போச்சு. ஸோ டாக்ஸ் போட்டு பணம் போச்சு, மற்றவங்க புடுங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில இவனுக்கும் ஒண்ணும் இல்லாம இவனை வீட்டு விட்டு துரத்தி உடனே இவன் தெருவுக்கு வந்துட்டான். இதுதான் பிக்ஷு, அந்த பிராமணனா இருந்த அவந்திபூர் பிராமணன் தெருவுக்கு வந்த கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல இந்த மைசர் அப்படின்னா கஞ்சன் இல்லையா, கஞ்சனை பத்தி இங்க பகவான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. Scriptures define a miser as one who does not spend any money on himself for the comfort of his family in entertaining guests and to worship God and for the welfare of those. இத்தனை வேலை அவன் செய்யணும். அவன் மைசரா இருக்கக்கூடாது, தன்னையும் பார்த்துக்கணும், தன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். வந்த அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வந்தவங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு கெஸ்ட் எல்லாம் என்டர்டெயின் பண்ணணும். அப்பதான் இந்த வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். அதுவும் பண்ணாத ஒருத்தன் தான் வந்து அவனுக்கு தான் கஞ்சன்னு பேரு, கிருபுணன் அப்படி சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி அந்த கிருபுணன்னா அப்படின்னா கஞ்சத்துல மகா கஞ்சன் அவன். அந்த மாதிரி அவன் இருந்ததால அவனோட செல்வம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா இதனால என்ன ஆச்சுன்னா, இவன் ஒரு ரெண்டு விதமா இருக்கு. இவன் வந்து கஞ்சன் தான், பணம் யாருக்கும் உதவி பண்ண மாட்டான் தான், ஆனா கெட்டவனாவும் இருக்கான். இவனுக்கு நல்ல புத்தியும் கிடையாது. ஒரு கெட்டவன் ஆல்சோ அவன் வந்து கஞ்சன். இப்ப நீ கெட்டவனா இருக்கலாம், ஆனா ஏதோ இப்ப நிறைய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க, பேருக்காக அட்லீஸ்ட் செலவு பண்ணுவாங்க இல்லையா. அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய நல்ல புத்தி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னால ஒரு சோசியல் அவேர்னஸ் இல்லாட்டா கூட ஒரு பேருக்காக, தனக்கு நல்ல பேர் வரும்ன்றதுக்காக எல்லாருக்கும் வந்து அவன் நற்காரியங்கள் பண்ணுவான்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இருக்கிறவங்கள சுத்தியும் அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் சிலர் அவனை சுத்தி இருப்பாங்க. ஆனா அவன் நல்லவன் ஒண்ணும் கிடையாது. அவன் ஹீஸ் ஆல்சோ a bad fellow, but he ஜெனரஸா இருந்தான், கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அதனால அவனை சுத்தி ஒரு 10 பேராவது இருப்பாங்க அந்த பணத்துக்காக. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவன் பணமும் செலவு பண்ணல, நல்ல புத்தியும் கிடையாது, இருக்கிறதுலயே மகா கஞ்சனா இருக்கனால இவனை சுத்தி யாருமே இல்லை, அனாதியா கடந்தான் இவன். அதுதான் இங்க சொல்றேன். He is badly behaved person. If generous, at least still finds himself surrounded by people. இவர் நல்லவனா இருந்தாலும் ஒரு 4 பேர் உன்னை பார்ப்பாங்க. But when bad behavior coupled with miserliness, no one can stand him. அவனை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே அவனை விட்டு போயிட்டு அவனை தெருவுல தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணா, செல்வம் இருந்த போது அத பூதம் மாதிரி காத்துட்டு இருந்தான் இல்லையா, அது யக்ஷர்கள் மாதிரி காத்தான் அப்படின்னு கிருஷ்ணரே இங்க சொல்றான். அதனால அந்த செல்வத்தை வச்சுட்டு இவன் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலாம். இவன் வந்து குடும்பஸ்தன், கிரகஸ்தன் இல்லையா, அண்ட் ஆல்சோ ஒரு வியாபாரி, ஆல்சோ ஒரு பிராமணன். இவனுக்கு வந்து நிறைய கடமை, ஆஸ் அ பிராமன் இவனுக்கு சில கடமைகள் இருக்கு.
ஆஸ் அ வியாபாரி இவனுக்கு சில கடமைகள் இருக்கு. ஆஸ் அ அக்ரிகல்ச்சரலிஸ்ட் அதுலயும் இவனுக்கு சில கடமைகள் இருக்கு. கிரகஸ்தன் இவனுக்கு பெரிய கடமைகள் இருக்கு. ஒரு கடமையும் அவனை செய்யல. பிராமணனா இருந்து ஞானத்தையும் அடையல. இவன் வந்து ஒரு வைசியனா இருந்து சம்பாதிச்சானே, அதனால வைசியனோட குல தர்மம் என்ன? சம்பாதிக்கணும், பொருளை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த வேலையை இவன் செய்யல. சரி, விவசாயிகளோட முக்கியமான கடமை என்ன? நீ வந்து பூமியில இருந்து எல்லாத்தையும் பயிரிட்டு அதை மத்தவங்களுக்கு கொடுக்கும். நீயே பிடிச்சிருந்தா ஒன்று பிரயோஜனமா கிடையாது. மூட்டை மூட்டையா வீட்டுல அரிசி வச்சிருந்தா ஒரு மழை வந்தா எல்லாம் போயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு வியாபாரியோட தர்மத்தையும் பண்ணல, ஒரு வைசிய தர்மத்தையும் பண்ணல, ஒரு பிராமின் தர்மத்தையும் பண்ணல. அதை தவிர இவன் வந்து ஒரு கிரகஸ்தன். கிரகஸ்தனுக்கு முக்கியமான கடமைகள் இருக்கு. தன்னை பார்த்துக்கணும், தன்னோட குடும்பத்தை பராமரிக்கணும், தன்னோட பெரியவர்களை முதியவர்களையும் தன்னோட தாய் தந்தையரை பார்த்துக்கணும், அப்புறமா தன்னோட புரோஜனி தன் குழந்தைகளுக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை தவிர அதித்தி தேவோபவன்னு நமக்கு சமுதாயத்திலயும் அவனுக்கு கடமை இருக்கு. இந்த 5 கடமை வந்து ஒரு கிரகஸ்தனுக்கு கட்டாயம் இருக்கு. அந்த எதையும் செய்யல. அதுக்கப்புறமா அததான் வந்து அந்த காலத்துல பஞ்சமகா யக்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதலே பார்த்திருக்கோம். யக்ஞம்னா ஒரு அக்னியில வந்து எதைய ஆஹூதி பண்ணும்போது அது பஸ்பமாகி அந்த வைப்ரேஷன்ஸ்ல யாருக்காக நம்ம பண்றோமோ அவங்க கிட்ட போய் சேரும் அப்படின்றதுதான் வந்து அதுக்குதான் யக்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பஞ்சமகா யக்ஞம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து தேவ யக்ஞம் பண்ணணும். தேவ யஜ்ஞம்னா என்ன? தேவர்களுக்கு பிரீத்தி பண்ற மாதிரி பண்ணணும். யார் தேவர்கள்? இந்திர, அக்னி, வாயு, வருணன், இந்த மாதிரி இருக்க சூரிய, சந்திரன், இவர்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு யஜ்ஞம் பண்ணணும். எப்படி யஜ்ஞம் பண்றது? இப்ப நம்மளாம் கிரகஸ்தனா இருக்கும்போது யஜ்ஞம் பண்ணோமா? அது மாதிரி ஒண்ணு சொல்லவே இல்லையே, எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி தரவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்மளும் யஜ்ஞம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த தேவர்கள் என்று வந்து எங்கேயோ மேல உட்கார்ந்துருக்காங்க. குருஜி சொல்லுவாங்க எங்கேயோ மேல ஒரு அந்த லோகத்துல இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தா கூட எந்த லோகமும் கிடையாது. இருக்குது நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய இந்த லோகம்தான். அப்போ இந்த தேவர்களுக்கு நம்ம எப்படி பிரீத்தி பண்றதுன்னா, நம்மளோட பஞ்சேந்திரியங்களும் ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு தேவதைக்கு அதிஷ்டானமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு பார்க்கணும்னா கண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அக்னி தேவன். சோ நம்ம கண்ணை பாதுகாக்கணும். இதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு அந்த தேவதை நமக்கு கொடுத்திருக்கு. இதுல என்ன வேணா பார்க்கலாம். கண்ணு திறந்தா எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணுல படுறது இல்லையா? ஐ cannot choose. இத பாரு, இந்த பக்கம் திரும்ப, அந்த மாதிரி கிடையாது. ஆனா மனசால என்ன பண்ணணும்னா, இந்த கண்ணு எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது அப்படின்றது ரொம்ப டிசிசிவா நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. கெட்ட விஷயங்கள் எதை பார்க்காத தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும். அப்புறமா இந்த கண்ணை வந்து நம்ம பராமரிக்கணும். கண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது இதற்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கிற அக்னிக்கு நம்ம வந்து இங்க யஜ்ஞம் பண்றோம். அதே மாதிரி வந்து நம்ம காதுக்கு வந்து அது ஸ்பேஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாஷ தத்துவத்துக்கு இந்த காது வந்து கெட்டு போகாம பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறாங்க. மூக்குக்கு வந்து நமக்கு சுவாசம் வந்து பிருத்வி சம்பந்தப்பட்டது, நமக்கு ருசி வந்து ஜல தத்துவத்தை சம்பந்தப்பட்டது. இந்த தோலையும் நம்ம பராமரிக்கணும். இது வந்து வாயு தத்துவத்தை சோ நம்ம இந்த பஞ்சேந்திரியங்களை நல்லா பார்த்துக்கிட்டு அதுல எதை உள்ள அனுப்பணும், எதை உள்ள அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நம்மளாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே தேவ யஜ்ஞம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது பித்ரு யஜ்ஞம் எல்லாருமே செய்யறோம் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டிக்கும் பூஜை பண்ணுவோம் இல்ல? அப்படி பண்ணலைன்னா கூட மாலை அமாவாசை அன்னைக்கு எல்லா வயசானவங்களையும் நினைச்சிட்டு நம்ம நமஸ்காரம். சோ அது பித்ரு யஜ்ஞம்.
பித்ரு யக்னம் ஏன் பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு நம்மளோட பித்ருக்கள் தான் முக்கியமா. ஏன்னா ஒருத்தர் பண்றது 7 ஜென்மத்துக்கும் நம்ம காப்பாத்தும் அப்படி. அப்போ இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறது நம்மளோட தாத்தன், பாட்டன், அவனோட முப்பாட்டன், அதுக்கு முன்னால 7வது தலைமுறையில அவங்க செஞ்ச புண்ணியம் கூட நம்மளை காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். நாங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த திக் வஞ்சனா பண்ணுவோம் இல்லையா? அப்ப எல்லாருக்குமே நம்ம நினைச்சு ஒவ்வொரு திக்கா, இந்த திக்கு தேவதை, அந்த திக்கு தேவதைன்னு ஒவ்வொரு தேவதைக்கும் நம்ம ஓம் ஓம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு திக்குலயும் எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பித்ரு யஜ்ஞமும் பண்ணுவோம் இல்லையா? நம்ம தாத்தா பாட்டின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். அது பித்ரு யக்னம். இப்போ இந்த நாளைக்கு நானும் இந்த 7வது ஒரு ஜெனரேஷன் இருக்கும். எனக்கு கீழே 7 ஜெனரேஷன், இப்ப ஆல்ரெடி 5 ஜெனரேஷன் வந்தாச்சு. இப்ப இவங்களோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இல்லையா? சோ நான் தான் என்னோட குழந்தைங்களுக்கு, அவங்களோட குழந்தைங்களுக்கு, அவங்களோட அப்ப நான் எவ்வளவு நல்லது செஞ்சாதான் அவங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கும். சோ நம்ம பண்ற புண்ணியங்கள் எல்லாம் நம்மளோட ஒரு சந்ததிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுக்கு நம்ம பித்ருக்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அது பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பூத யஜ்ஞம் அப்படின்னு, பூதம்னா மத்த ஜீவராசிகள், அதுக்கு இல்லாம யஜ்ஞம் பண்ணணும் இல்லையா? ஒரு காக்காவுக்கு சாப்பாடு போடுறது, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு பசுக்கெல்லாம் கொடுக்கும். சில சமயத்துல பார்த்தானா அந்த அன்னைக்கு மட்டும்தான் எல்லாரும் பசுவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்து அந்த அகத்தி கொடுத்து மறுநாள் அந்த பசுவுக்கு பேதியே வந்துட்டு நினைக்கிறேன். சோ பசு பக்ஷிகளை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மனுஷனோட வேலை. யாரோட வேலை? இந்த கிரகஸ்தனோட வேலை. அவனோட முக்கியமான கடமை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் நல்லது செய்யணும். அது பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கிறது ரிஷி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷிகளுக்கு எல்லாம் யாரு? இப்ப என்னை சுத்தி எத்தனை ரிஷி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. யார் ரிஷி இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப நான் எப்படி ரிஷி யஜ்ஞம் பண்றது அப்படின்னா, ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய நல்லதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய புஸ்தகங்கள், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், நிறைய புராணங்கள், நிறைய கதைகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதும் போது இந்த ஜெயஸ்ரீ, ருக்மணி, லக்ஷ்மி எல்லாம் படிப்பாங்கன்னு சொல்லி எழுதல. எல்லாருக்கும் நல்லது. இப்ப நம்ம கூட அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம யூடியூப்ல இந்த இதெல்லாம் போடுறோம். என் பொண்ணு பாப்பாங்களா, யார் பாப்பாங்கன்னு போடல. இது அப்படியே இருக்கும், காலத்துக்கு இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் யாரோ இப்ப நம்ம எப்பவோ பண்ணதெல்லாம் நம்ம தேடுறோம் இல்லையா? அந்த தேடும்போது இந்த நல்லது. நான் யோகேஷ் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சிலர் கேட்டு பாருங்க. ஹிந்தில தான் இருக்கு. ஆனா அவர் அவ்வளவு அழகா பேசுறாரு. இந்த யோகேஷ் எப்ப பேசினாரு, அதை யார் ரெக்கார்ட் பண்ணாங்க, அவரு எப்ப அப்லோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் அது கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை ஏற்படுது. அந்த மாதிரி நம்ம ரிஷிகள் எல்லாம் செஞ்சதை நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இப்ப அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே பிக்ஷு கீதை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதை தேடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. ஆனா எனக்கு நிறைய நேரம் இருக்கு, எனக்கு நிறைய டைம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதனால அதெல்லாம் நான் படிச்சு எனக்கு மட்டுமே வச்சுக்காம என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு அது புரியுற மாதிரி சேர்க்கும் போது அப்ப நான் ரிஷி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? சோ பாகவதம் எழுதின வியாச பகவானுக்கு நினைச்சு நானு, அரே பகவானே நீ எழுதினதெல்லாம் எனக்கு புரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதலை நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரிஷி யஜ்ஞம். அடுத்தது நர யஜ்ஞம். சக மனிதர்களையும் நம்ம பார்த்துக்கணும். என் குடும்பம் மட்டும் இதுல நம்ம சொல்லுவோம் ஐமீ மைன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கடைபிடிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதிர் வீட்டுல என்னமோ பிரச்சனைன்னு, என்னங்க இது உடம்பு சரியில்லை,
அவங்களையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நாங்க வெளியில் போயிட்டு வரேன், ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் இல்லைன்னா பெரிய ஹெல்ப் ஏதோ பண்ணி அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ சக மனிதர்களுக்கு நல்லது செய்வது என்பது அதுவும் நர யஜ்ஞம் அப்படி சொல்லு. ஸோ 5 பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும். யாரு எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவங்கவுங்க ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாலும் அவன் ஒரு யஜ்ஞம் பண்ணணும். எப்படி பண்ணுவான் யஜ்ஞம்? அவன் அளவுக்கு. இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் லேட்டரா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பண்ண வேண்டியது ஒரு கிரகஸ்தனோட முக்கியமான கடமை. அதுலயும் இவ்வளோ பணம் வச்சிருக்க அந்த அவந்திபூர் பிராமணன் இத கட்டாயம் பண்ணிருக்கணும். இந்த யஜ்ஞம் பண்ணதுனால அந்த ஒரு புண்ணியம் எல்லாம் அவனுக்கு போய் அவனோட புண்ணிய கணக்குல சேரும் இல்லையா? அந்த செய்யல, அதனால அவனுக்கு சேர்த்து வச்ச புண்ணியமும் காணாம போனதால அவனுக்கு புண்ணியமும் வரல. புண்ணியம் தீர்ந்த அப்புறமா அவன் சொத்தும் காணாம போச்சு. சொத்தும் காணாம போனோன்னு ஒண்ணும் இல்லாம அவனா தெருவுக்கு வந்துட்டான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. He runs out of merit. அவ்வளோ க்ஷீணனா இருந்தாங்க. இத பத்தி அவரு கிருஷ்ணர் யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவந்திபூர்ல ஒரு பிராமணன் இருந்தான் அப்படின்னா அவனோட கதைய உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இந்த உத்தவரை பார்த்து கிருஷ்ணர் மகா லிபரல் மைண்டட் ஃபெலோ, நீ எவ்வளோ ஒரு தாராள மன இருக்கக்கூடிய உத்தவா, பூரிதாகா அப்படின்னு சொல்லி அவனை அட்ரஸ் பண்றாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பெரிய விஷயம் இல்லாட்டாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி சோசன் வேர்ட்ஸா இருக்கு. இந்த இடத்துல பகவான் உதவா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பூரிதாகா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லும் போது, அதாவது அவன் அவ்வளோ ஒரு நல்லவன், அவ்வளோ ஒரு லிபரல் மைண்டட், அவ்வளோ ஒரு விசாலமான மனிதன் இருக்கான். இப்போ இது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் டு த அவந்திபுர் பிராமணன். அவனை மாதிரி இல்லாத எப்பா நீ எவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரை பூரிதாகா பூரிதாகா அப்படின்னு சொல்லி அவனை அட்ரஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்த பிராமணன் கடைசியில என்ன ஆச்சு? எல்லாம் போய் எல்லாரும் அவனை நெக்லெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டான். என்னெல்லாம் போச்சு அவனுக்கு? சொத்து மட்டும் போகல, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து, அது அவன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம், நமக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழும், இது எல்லாமே நம்ம செஞ்ச புண்ணியத்தால நமக்கு பகவானால கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம்மளோட செல்வம். எல்லாரும் வேலை செஞ்சாலும் எல்லாருக்கும் செல்வம் சேர்ந்துடாது. அதே சமயத்துல வேலை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பலம், ஒரு ஆரோக்கியம், ஒரு பேரு, புகழ், இது எல்லாமே நமக்கு பகவான் கொடுத்தது. குருஜி சொல்லுவார், நீ நல்லா பாடுறன்னா நீ ஒன்னும் பெருமைப்பட்டுக்காத, உனக்கு இந்த சக்தியை கொடுத்தது பகவான். அது எதுக்கு கொடுத்தாரு? நீ மத்தவங்களுக்கு பாடி பாடி சந்தோஷத்தை கொடுக்கணும், அதனால கொடுத்தாரு. நான் பெரிய பாடகன் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளோட செல்வம் இருந்தா, நான் எவ்வளவு செல்வந்தன், எல்லாருக்கும் பணம் செல்வத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக பகவான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கணும். அதே சமயத்துல எனக்கு சக்தி இருக்கு, நான் என்னோட சக்தியாலன்னா மத்தவங்களை காப்பாத்தணும். சோ இங்க சத்திரியனாவும் நம்ம வேலை செய்யணும். எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, அதனால மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். எனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைச்சது, நான் ஒன்னும் அதை சம்பாதிக்கல, நான் செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு பேரும் புகழும் கிடைச்ச மாதிரி இந்த பகவான் எனக்கு ஒரு அருள் புரிஞ்சிருக்காரு. ஆனா நீ இந்த எண்ணம் இருந்து, இந்த ஒரு அரகன்ஸ் இல்லாம, எல்லாம் பகவானே உன்னோட கிரேஸ், குருஜி சொல்றாரு இல்லையா, as much as your gratitude increases, the grace will flow அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயோ இதெல்லாம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு சொல்லி நான் ஒரு பகவான் கிட்ட ஒரு கிராட்டிடியூடாக இருக்கும்போது அவனோட கிரேஸ் எனக்கு இன்னும் இன்னும் கிடைக்கும். குருஜி சொல்லுவா இல்லையா,
நீ 10 ரூபாய் ஒருத்தருக்கு பகவான் பெயரை சொல்லி ஒருத்தர் கொடுத்தனா பகவான் உனக்கு 10 மடங்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நற்குணங்கள் எல்லாத்தையும் நம்ம மத்தவங்களுக்காக செலவு பண்ணும்போது அது நம்ம கிட்ட வளர்ந்துட்டே போகுமே ஒழிய குறையாது. செல்வம் தான் வந்து கொடுக்க குறையும். என்னோட சக்தியை நான் மத்தவங்களுக்காக உபயோகப்படுத்த என் சக்தி குறைஞ்சிடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலயுமே இந்த எந்த ஒண்ணுமே செய்யல. ஆனா உத்தமன் வந்து அந்த மாதிரி பூரிதாவாக இருந்ததுனால அவனுக்கு கிருஷ்ணரே கூட உட்கார்ந்து என்ன சொல்ற, கிருஷ்ணர் உத்தவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை விட என்ன எனக்கு பிடிக்கிறத விட உன்னதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாருன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி அப்ப கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணருக்கே ஒரு பிரீத்தியானவன் உத்தவன் அப்படின்னா அவன்கிட்ட எவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம இருந்ததால இந்த பிராமணன் அவனுக்கு கிடைச்சது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். எல்லாராலையும் துரத்தப்பட்டு அவன் எப்படி செல்வத்தை இழந்தா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். இதனால அவனுக்கு என்ன ஆச்சு, ரோடுக்கு வந்துட்டான். இப்ப ரோடுக்கு வந்த உடனே பாப்பர் ஆயிட்ட உடனே பாவர்ட்டி வந்த உடனே ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்றது, நான் எங்க இருக்கிறது, எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது அந்த மனம் வந்து ஒரு பதைப்புக்கு ஆளாகுறது இல்லையா. அதை பார்க்கணும். ஹிஸ் வெல்த் பீயிங் லாஸ்ட் and that Brahmin who had no piety, அவனுக்கு புண்ணியமே கிடையாது இங்க, அண்ட் என்ஜாய்மெண்ட் எதையுமே வாழ்க்கையில பார்க்கவும் இல்லாம, who is neglected by his own people, became very anxious. அதனால அவன் மனசுல ஒரு பதற்றம் வந்துருச்சு. ஐயோ நான் என்ன பண்றது, இனிமேல் நான் என்ன பண்றது, இப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டேன், இப்படி க்ஷீணமா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நொந்து போனான். அப்போ இதே மாதிரி வந்து அவனுக்கும் ஒரு டெஸ்பாண்டன்சி, விஷாதம் வந்து என்ன பண்றது, இனிமேல எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு. அர்ஜுனனுக்கு ஒரு விஷாதம் வந்த போது என்ன ஆச்சுன்னா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார். அதனால இன்னைக்கு எத்தனையோ 5000 வருடங்களுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த உத்தமமான ஒரு கீதை வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இவனுக்கு வந்த விஷாதம் என்ன ஆச்சு, இவனுக்கும் ஒரு கஷ்டம் வந்திருக்குல்ல. இந்த கஷ்டத்தை இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனுக்கு வந்து ஒரு யோகம் வந்துருச்சு. இவன் மனசுக்குள்ள வந்து ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இப்போ அர்ஜுனனோட விஷாதம் நமக்கெல்லாம் பகவத்கீதையை கொடுத்த மாதிரி இந்த பிக்ஷுவோட, இந்த பிராவந்திபுர் பிராமணனோட விஷாதம் அவனை எங்க கொண்டு போச்சு. இப்போ இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்த அப்புறமா மனுஷன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வழி கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, போட்டுக்க துணியும் கிடையாது, ராத்திரி படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, என்னத்துக்கு ரோட்ல போட்டாச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது மனம் நொந்து போயிட்டான், ரொம்ப பதற்றமா ஆயிட்டு. அதனால வந்து ச்சே என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போறவங்க கெட்ட வழிக்கு போகலாம். சரி ஆமா என்கிட்ட இந்த எல்லாரும் புடுங்கிட்டாங்கல்ல, நானும் போய் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறேன் அப்படின்னு திருட்டு புத்தி, ஒரு கெட்ட புத்தி எல்லாம் அவனுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இல்லையா. நான் எவ்வளவு வச்சிருந்தேன், என்கிட்ட இருந்து புடுங்கி போயிட்டேன், நான் போய் அவங்ககிட்ட புடுங்குறேன் அப்படின்ற ஒரு குணம் வந்ததா, இல்லைன்னா என்னடா வாழ்க்கை, இனிமேல் எனக்கு பழிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டு தன்னை தானே அழித்து கொண்டானா அப்படின்னு. தீஸ் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த டெஸ்பாண்டன்சி இல்லையா. இந்த மனச வருத்தமும் பதற்றமும் வரும்போது இதெல்லாம் எவன் வேணாலும் செய்யலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தனை கொண்டு போட்டு அவன்கிட்ட இருந்து பிடுங்கிக்கலாம், இல்லைன்னா நொந்து நூலா போய் அப்படியே க்ஷீணித்து போலாம், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன செஞ்சானா, தீய வழிகளுக்கெல்லாம் அவன் உட்பட்டானா அப்படின்னு பார்க்கும்போது இங்கதான் அவன் செஞ்ச புண்ணியம் என்பது அவனுக்கு வந்து தூக்கி விட்டுச்சு. எப்படி தூக்கி விட்டுட்டு, கம்ப்ளீட் டிஸ்பேஷன், கம்ப்ளீட் வைராக்கியம் வந்துருச்சு அவனுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அந்த ஒரு விதையிலிருந்து வரக்கூடிய செடியானதுதான் நமக்கு விவேக வைராக்கியம்.
சோ இவனுக்கு விவேக வைராகியம் வந்த உடனே இது கூட அவன் செஞ்ச புண்ணியம், போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கலாம், அதனாலதான் வைராகியம் வந்தது, இல்லைன்னா போய் தூக்கு போட்டுட்டு இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம இவனுக்கு வைராகியம் வந்தது. இவனுக்கு வைராகியம் வந்ததால இவன் என்ன பண்ணான், why did all this happen, ஏன் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சுவாத்தியாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த செல்ஃப் அனாலிசிஸ்ல என்டர்ட் இன்டு, எவ்வளவு பெரிய ஒரு மன தைரியம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஷீனம் ரொம்ப கெட்டவனா தான் இருந்தான், இல்லைன்னு சொல்லல, பாப்பரா போயிட்டான், பிச்சைக்காரனா போயிட்டான், கஞ்சனா இருந்தான், எல்லாம் சரி. ஆனா இந்த ஒரு விஷாதத்தால, இந்த ஒரு டெஸ்பாண்டன்சியால, இந்த ஒரு என்ன சொல்றது, இழிவு நிலைக்காக, கையறு நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாதுங்க, டெஸ்பாண்டன்சியே கையறு நிலைதான். இந்த கையறு நிலையிலிருந்து அவன் வெளியில வந்தானான்றது பதிலா அந்த ஒரு நிலை அவனுக்கு வைராகியத்தை கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சோ இதுல அந்த முளைச்ச வைராகியம் அவனை எங்க எடுத்துன்னு போச்சு, பகுத்தறிவு குடிச்சிச்சு. இந்த பட்டறிவு, அவனுக்கு பகுத்தறிவு முதல்ல இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப திடீர்னு ஞானம் உதிக்க ஆரம்பிச்சிச்சு அவன் கிட்ட இருந்து. சோ வாழ்க்கையில அடிபட்டு மிதப்பட்டு உதப்பட்டதால இவனுக்கு பட்டறிவும் வந்துச்சு. சரி, இதெல்லாம் ஏன் வந்தது, உட்கார்ந்து யோசிக்கலாம் அப்படின்னு he started சுவாத்தியாயா. அதுல என்ன பண்ணா, ஓ இவ்வளவு கேவலமாக நான் வார்த்தை இருந்தா பகவான் எனக்கு இந்த ஒரு க்ஷீணமான நிலையை கொடுத்திருப்பான் அப்படின்னு அவனுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு வருது. இந்த உடலை நான் எவ்வளவு வருத்திக்கிட்டு சம்பாதிச்சேன் இல்லையா, இந்த உடல் எதுக்காக இருக்கு, பூத யஜ்ஞம் பண்ணிருக்கணும், நர யஜ்ஞம் பண்ணிருக்கணும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், நான் என்னையும் பாத்துக்கல. இந்த தேவ யஜ்ஞம் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்தையும் என்னையும் நான் காப்பாத்திக்கணும், அதுவும் பண்ணல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ உழைச்சு 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 சேர்த்து வச்சேன். அதனால இப்ப எனக்கு என்ன, அந்த செல்வமும் என்கிட்ட இல்லை, நான் பட்ட ஒரு கஷ்டமெல்லாம் வீணா போச்சு, இன்னைக்கு சாப்பாட்டு கூட இல்லாம இருக்கிறேனே அப்படி சொல்லிட்டு தன்னை பத்தி அவன் யோசிக்கான். He said to himself, oh, what a pity, in vain has my body suffered in taking great pain for acquiring wealth, which was neither for gaining any religious merit nor for the enjoyment. I think it's a தமிழ்லையும் படிச்சவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா என்ன ஒரு கொடுமை, வாழ்நாளெல்லாம் உடலை வருத்தி செல்வம் சேர்த்தேனே, அதனால் நான் புண்ணியமும் சேர்க்கவில்லை, அதை அனுபவிக்கவும் இல்லையே அப்படி சொல்லிட்டு முதல் பாயிண்ட் அவனுக்கு ஞாபகம் வரும். அடுத்தது 15வது ஸ்லோகத்துல என்ன பண்ணும், பொதுவாகவே கஞ்சர்களின் செல்வம் அவர்களுக்கு இகலோகத்தில் எந்த ஒரு சுகத்தையும் தருவதும் இல்லை, மேல்லோகத்திற்கான புண்ணியம். இப்போ இது இகலோகத்துல நம்ம அட்லீஸ்ட் செல்வம் சம்பாதிச்சேனே சந்தோஷமா இருந்தானா இல்ல, சரி அந்த செல்வத்தை வச்சுட்டு நான் புண்ணியம் சம்பாதிச்சானா அதுவும் இல்லை. சோ இக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் ஒரு விதத்தையும் நன்மை தரல அப்படின்றது இவனுக்கு தோன்றது. பொதுவாகவே கஞ்சர்களின் செல்வம், கஞ்சர்கள் யாருன்னா செலவே பண்ணாதவங்க, அவர்களுக்கு இகலோகத்தில் எந்த ஒரு சுகத்தையும் தருவதில்லை, இது பகவான் சொல்றார், எந்த ஒரு சுகத்தையும் தராது. அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யாததால புண்ணியத்தையும் தராது, இங்க இருக்கும்போது மனவேதனை, மேல் உலகத்துல போனாலும் நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உத்தவருக்கு சொல்றார். இது எப்படின்னா, இப்போ இங்க எனக்கு ரொம்ப அதிசயமா இந்த கிருஷ்ணரே இத சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ அழகான ஒரு முகத்துல இந்த லூகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெண்புஷ்டம் அப்படின்றது. இப்போ எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு மூஞ்சில வெள்ளை வெள்ளை பேட்ச் இருந்தா அது ஒரு தோற்றத்தை மாற்றம். சுமதி மியூட் பண்ணாதீங்க சுமதி, நடுவுல நீங்க பேசினா அது டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, அந்த மாதிரி. சோ அந்த ஒரு லூகோடர்மா அந்த முகத்துல இருக்க அழகு எப்படி கெட்டு போகுதோ அது போல செல்வத்தை சம்பாதிச்சவன் அதுல
இந்த மாதிரி ஒரு க்ஷீணமான குணம் இருந்தானா எப்படி லூகோடர்மா அழகை கெடுக்குதோ அந்த மாதிரி இந்த பேராசையானது இம்மாக்குலேட் க்ளோரி ஆஃப் தி க்ளோரியஸ் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தையும் அது ஒண்ணுமே இல்லை. அழகான சருமத்தில் ஒரு வெண்குஷ்டத்தால் ஏற்படும் தாக்கம் அழகை பாழ்படுத்துவதை போல பேராசை என்ற ஒரு பிசாசை நமக்குள்ள பூந்துக்கிறது இல்லையா, அது உன்னதமான நற்பண்புகளை பரிசுத்தமான பெருமையையும் பாழ்படுத்தும். நம்ம எவ்வளவு உன்னதமான நற்குணங்கள் நமக்கு கொடுத்து பகவான் பண்ணி அதெல்லாம் கெடுத்துருச்சு. எவ்வளவு பரிசுத்தமான பெருமையை நான் தேடி இருக்கலாம், அதையும் பாழ் பண்ணிடுச்சு. எது? எனக்கு இருந்த அந்த பணத்து மேல இருந்த ஒரு பிடிப்பு, அதை சேர்க்கணும் என்று இருந்த அபரிமிதமான ஒரு ஆசை சருமத்தில் வெண்குஷ்டம் அழகை கெடுத்தது போல என்னோட உன்னதமான குணங்களை எல்லாம் அது கெடுத்துடுச்சே அப்படின்னு அடுத்த ஒரு வைராகியம். அடுத்தது இந்த செல்வத்தை ஒருத்தன் செல்வந்தானா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட, சும்மா வந்துடுமா வீட்டுல செல்வம் உட்காந்துடுமா? அதுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இல்லையா, அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படும். நிறைய வர்ச்சூஸ் இருந்தா கூட இந்த ஒரு கிரீட் அப்படின்றது, அதாவது பேராசை என்பது ஷட்ரிபு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற 6 உட்பகைவர்களை உள்ள பூர வச்சிடும். நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் பணத்தை சேர்த்து வைக்கணும், அதை செலவு பண்ணவே முடியாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு பேராசை வந்தோடனே எல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூட ஒரு பெரிய ஹோஸ்ட் ஆஃப் வர்ச்சூஸ் அப்படின்பாங்க, எல்லா நற்குணங்களையும் போயிட்டு பின்வாசல் வழியா இந்த 6 ஷட்ரிபு, அப்படி ரிப்புனா எதிரிகள், ஷட்ரிப்புனா 6 எதிரிகள், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். இதெல்லாம் என்ன நமக்கு தெரியும். காமம்னா டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மிசரின்னு அப்பவே புத்தர் சொல்லிட்டார். டிசைர்ன்றதை விட நமக்கு டிசைர் இருக்கலாம், பகவான் சொல்லிருக்க ஆசை இல்லைன்னா நம்ம பழிக்கவே முடியாது. எனக்கு ஒரு ஆசை இல்லைன்னா நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இல்லையா. ஆசை இருக்கலாம், ஆனா அதுக்குதான் இந்த புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய தர்ம அர்த்த காம மோக்ஷன்ற இந்த 4 புருஷார்த்தங்கள்ல இந்த தர்ம புருஷார்த்தம் முக்கிய புருஷார்த்தம். அது அந்த முக்கிய புருஷார்த்தத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். நீ அர்த்த புருஷார்த்தமோ காம புருஷார்த்தமோ இல்ல மோட்ச புருஷார்த்தமோ இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த தர்மம் என்ற ஒரு இதுக்கு மிக்சியில போட்டு அதை பிரிச்சு தெளிச்சு வரணும். அந்த தர்மத்தின் ஒரு கஷ்டமான ஒரு அந்தக்குள்ள போட்டு அது வெளியே கிளம்பி ஒரு தர்மமா வரணும். இல்லைன்னா இந்த ரிப்புகள் எல்லாம் நமக்குள்ள வந்துடுவாங்க. என்ன வரும்? காமம், அப்புறமா குரோதம். என்னோட ஆசை நிறைவேறலன்னா என்ன ஆகும்? உனக்கு கோபம் வருது இல்லையா. அதனால ஒரு அபரிமிதமான ஆசை நிறைவேற்ற முடியலைன்னா அது கோபமாகவும் ஒரு ஆங்கர் ஆடுவார். இல்லைன்னா அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு லஸ்ட், மோகம். அதே மாதிரி சரி வந்ததை யாருக்குமே கொடுக்க கூடாது என்ற ஒரு லோபம், மைசர்லினஸ். அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு இருக்கிறத பார்த்து ஒரு சகிக்காத ஒரு தன்மை, ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற எல்லாமே எனக்குள்ள வந்துடுச்சே, எல்லாத்தையுமே நான் அதனாலதானே நான் யாரையுமே என்டர்டெயின்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் நான் துரத்தி விட்டேன். ஏன்? என்னோட பேராசையால. அவன் வந்தா எல்லாத்தையும் தின்று போயிடுவான், என்னோட சொத்தெல்லாம் கரைஞ்சு போயிடுன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. அதனால நான் மைசர்லினஸ் எனக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் யோசிக்கிறான். இதெல்லாம் தான் நான் பண்ண தப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நற்குணம் எல்லாத்தையும் இந்த மைசர்லினஸால என்கிட்ட ஒரு பெரிய ஹோஸ்ட் ஆஃப் வர்ச்சூஸ் கொடுத்தான். பிறந்தேன், நான் பிராமண குலத்தை பிறந்தேன், எவ்வளவு எல்லாம் கத்துட்டு இருப்பேன் சின்ன வயசுல, எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேனே அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ
அதுவும் தவிர நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தேன். அதையும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிலர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக, தன் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக கூட தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்ல துபாயில போய் அங்க போய் டாய்லெட் கழுவுற வேலையை செய்வாங்க. ஏன்னா அங்க துபாயில டாய்லெட் கழுவுற வேலை செய்யும் போது அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சானா இங்க நான் இங்க எப்படி இருக்கணும் பரவாயில்ல, இவன் நல்லா இருக்கட்டும், என் குழந்தைகள் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சொத்து சேர்க்கறதுக்கு எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பலவிதமான வழிகள்ல வந்து அவங்க உடலை வர்த்திக்கிறாங்க. வர்த்திச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்ப கூட நம்ம எங்க குடும்பத்திலேயே கூட நான் பார்த்திருக்கேன். நிறைய சம்பாரிச்சு வயசான காலத்துல கூட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எல்லாம் என் பையனுக்கு தான், எல்லாத்தையும் உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஆஃப்டர் மீ தான் என்ன ஒரு வில்லு எழுதினாலும் எனக்கு அப்புறமா தான் உனக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறோம். எனக்கு ரொம்ப எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி பண்ணாததுனால பையன் வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நாம் சம்பாரிச்சது நமக்கு கடைசி காலத்துல வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது தப்பில்லை. அது டசன்ட் கோ இன்டு மைசர்லினஸ். அது வந்து ஒரு பந்தோபஸ்துக்காக வச்சுக்கிறத தவிர மைசர்லினஸ் இல்லை. சோ இது எல்லாமே வந்து எது ரைட் எது தப்புன்னு அங்கதான் வந்து அந்த விவேகம் வரணும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு எது ரைட்டு எது தப்புன்றத எந்த ஒரு செக்ல போட்டு ஆட்டி எடுக்கணும். தர்ம புருஷார்த்தத்துல இந்த அர்த்த காமத்தை கூட தர்ம புருஷார்த்தத்துல போட்டு ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஷுட் கம் இன்டு த சைட் ஆஃப் ரைட். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே, நான் மேல வர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்போ எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிக்கிறான். எல்லாரும் ஒரு கஷ்டமான காலத்துல கூட இந்த தர்ம புருஷார்த்தத்தை கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நல்ல இப்ப நாங்க வந்து ஒரு சினிமா பார்த்தோம், திருமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஏக்கத்துக்கு கஷ்டம் வந்துருது. அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். அவன் வந்து ஒரு இந்த கம்பெனி நடத்துறான், லாட்டரி டிக்கெட் விற்கிறவனா இருக்கான். ஒருத்தன் இன்னும் அவனை விட ரொம்ப கேவலமான ஒரு வறுமையில இருக்கான் வந்து அந்த லாட்டரி டிக்கெட் வாங்க வரான். ஒரு 10 ரூபாய் டிக்கெட். அத அந்த 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு பார்க்கும்போது பஸ்ல யாரோ இவனோட பர்ஸை அடிச்சிட்டாங்க. சோ அவன் 10 ரூபாய் கூட இல்லை. சரிப்பா, இந்த லாட்டரி டிக்கெட்ல என் பேர்ல நீ வச்சிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து உனக்கு பணம் கொடுத்துட்டு நான் லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் விழுறது. சோ இவனுக்கு வந்து ஐயோ அந்த தாத்தா வந்து பெரிய எவ்வளோ கஷ்டப்பட்டான் குடும்பத்துக்காக, அவனுக்கு எப்படின்னா இந்த பணத்தை எடுத்துன்னு போய் சேர்க்கணும்ன்றது வந்து இந்த லாட்டரி டிக்கெட் காரனோட ஒரு கதைய ஒரு எண்ணமா இருக்குது. ஆனா அவன் குடும்பத்துல 16 கஷ்டம். அவன் பண்டாட்டி சொல்றதே அவன் காசே கொடுக்கல. அவன் காசு கொடுத்தாதான் அந்த லாட்டரி டிக்கெட் அவனுக்கு. இப்ப அவன் காசு கொடுக்கல, லாட்டரி டிக்கெட் யார் கையில இருக்கு? உன் கையில இருக்கு. அதுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு? 1.5 கோடி பணம் வந்திருக்கு. அத வந்து நம்ம குடும்பத்துக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இவன் வந்து அது தப்பு, என்னது இல்ல, என்னது இல்லாதது நான் அனுபவிக்க கூடாது. சரி, அவன் எங்க இருக்கான்? அட்ரஸ் தெரியாது, எந்த ஊரு தெரியாது, போன் நம்பர் இருக்கா? கிடையாது. ஆனாலும் அவனோட கையில வச்சிருந்த மஞ்ச பேக்ல அந்த ஊர் பேர் இருந்தது. இதை தேடி எப்படின்னா நான் போய் தேடி கொடுப்பேன். அதுக்குள்ள இவனுக்கு 1.5 கோடி விழுந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போலீஸ்காரன் முதல் கொண்டு இவனோட சொத்தை புடுங்கணும். இங்க அவனோட நல்ல புத்தி அது வேற விஷயம். இந்த சொத்தை புடுங்கிறதுக்காக பணத்துக்காக எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற ஒரு அதை தடுத்து அதுல இருந்து தாண்டி தான் வெளியில வருதுன்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இதெல்லாம் யோசிக்கிறான் இந்த பிக்ஷுக்கள். அப்போ வந்து இவ்வளவு மாதிரி நான் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பணத்தை எடுக்கல, அவன் கொடுத்த அந்த கதை அந்த சினிமா கதை. ஓகே ரைட். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரூத்ஃபுல்னஸ், எக்ஸ்ட்ரீம் தர்மத்தை காப்பாத்துறது வந்து
எவ்வளவு கஷ்டம். ஆனா தர்மா ரக்ஷதி ரக்ஷிதாக அப்படின்னு, நீ தர்மத்தை காப்பாத்தினா தர்மமே உன்னை காப்பாத்தும். இதெல்லாம் அவன் யோசிக்கிறான். இவன் யோசிக்க யோசிக்க இப்ப பகவான் சொல்ற, அது மட்டும் இல்லப்பா உத்தவா, இந்த மாதிரி ஒரு பணம் வந்துச்சுன்னா, பணம் இப்ப இந்த திருமாணிக்கத்துக்கு பணம் வந்ததே இவன் கூட, அட என்னடா ஒரு பெரிய வீடை கட்டிட்டு நல்லா இருக்கலாம், என் குழந்தைங்களை எல்லாம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், அவனுக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் வராது. அதோட சேர்ந்து சில கெட்ட குணங்களும் வரும்ல. நம்ம இப்ப பேசுறவர்களோட மினிஸ்டரோட பசங்கள்லாம் அவங்களுக்கு அபரிமிதமான பணங்கள், பணக்கார வீட்டு பசங்க என்ன வேணாலும் செய்வாங்க இல்லையா. எவ்வளோ நம்ம இப்ப சமுதாயத்துல நடக்கக்கூடிய எல்லா ஒரு ஈவிலுக்கும், எல்லா ஒரு கஷ்டத்தை துஷ்டர்கள் செய்யறது பணம் இருக்கிறதுனால. சோ இந்த பணம் பணம் பாதாளம் வரும் பாயும் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பணத்தால என்னென்ன கஷ்டம் ஒரு 15 கஷ்டத்தை பணம் 15 கெட்ட குணங்களை பகவான் இங்க லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா பாரு, கிருஷ்ணர் நமக்கு எவ்வளவு விட்டு அந்த உத்தவ கீதத்துல அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. உத்தவ கீதம் ஒண்ணு படிச்சா போரும், எல்லாமே அதுல இருக்கிறது. அதை படிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பாட்டா நம்ம தேடிட்டு போறோம். இந்த செல்வத்தால கீழ்கண்ட 15 துர்புதிகள் நம்முள் நுழையும். அது என்னன்னா, எப்படின்னா பிறர் செல்வத்தை அடைய முடியும். இப்ப இந்த திருமாணிக்கம் அவனோட பணம் இல்ல, அந்த 1.5 கோடி ரூபாய். இது ஏன் நான் அவனுக்கு கொடுக்கணும்? நியாயம் தானே, அவன் 10 ரூபாய் கூட கொடுக்கல. இந்த டிக்கெட் இப்ப என் கடையை சேர்ந்தது, என் கடையை சேர்ந்தானா அப்ப எனக்கு தானே அப்படின்னு. இல்ல, அது தர்மத்தின் வழி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள இந்த செல்வத்தை நான் எப்படி சம்பாதிக்கணும்ன்றது தர்ம புருஷார்த்தத்தில் தான் நான் சம்பாதிக்கணும் ஒழிய மற்றவங்களோட புடுங்க கூடாது அப்படின்றது நல்ல குணம். அந்த குணத்தை கொடுக்கும். என்ன துர்புத்தி? நம்முள் நுழையும் அவை பிற செல்வத்தை அடைய முயல்தல். அது ஒண்ணு. அதுக்காக என்ன பண்ணுவோம், அவனை போட்டு எத்தனை பேர் அம்மா தலையில கல்லை தூக்கி போட்டு அவன் கழுத்துல இருக்க ஒரு செயினுக்காக புடுங்கிட்டு போறாங்க இல்லையா. ஏன்னா எதுக்கு? அவன் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அராஜகம் நமக்குள்ள வரும். அடுத்தது, உனக்கு அவன் நாளைக்கு 10 ரூபாய் கொண்டு வந்து, ஆமா அந்த டிக்கெட் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அந்த டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்ல, அவனை ஏமாற்றலாம் இல்ல. இன்னொரு டிக்கெட்டுக்கு தான் வந்தது, அது அவனுக்கு தான் 1.5 கோடி வந்தது அப்படின்னு பொய் சொல்லலாம் இல்ல. சோ அந்த பொய் சொல்றது இல்ல, ஏமாற்று. சோ பிறர் சொத்தை அடைய முயல்தல், அராஜகம், ஏமாற்றுதல், பொய்யான பேச்சு. நீ டிக்கெட்டா நீ வாங்கலையே, அந்த மாதிரி எனக்கு நீ ஒண்ணு பார்த்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அதனால கெட்ட செயல்கள் பண்ணலாம். இப்ப காமம், ஆனா இந்த பணத்தை வச்சுட்டு நான் எவ்வளோ அனுபவிக்கலாம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அபரிமிதமான ஆசைகள் வரலாம். அது பொண்டாட்டி சொல்றா, நீ அதான் 1.5 கோடி எல்லாத்துக்கு அவனுக்கு கொடுக்க கூடாது, நம்மளே இங்க நாளைக்கு வீட்டு வாடகை கட்டலன்னு நம்ம குடும்பத்தோட தூக்கி வெளியில போட போறான், நானும் நீயும் குழந்தைங்களோட ரோட்ல நிக்க போறோம், அது பரவாயில்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த காமத்தை அடக்கி வைஃப் எல்லாரும் திட்டுறாங்க. அந்த கோபத்தை கொடுக்குது, காமத்தை கொடுக்குது. இல்ல இந்த பணத்தை எல்லாம் கட்டி ஒரு பெரிய வீடு கட்டி டாம்பிகமா டம்பமா இருக்கலாமே, அந்த ஒரு ஆசையை கொடுக்கும். அப்போ அப்பா எனக்கு 1.5 கோடி கிடைச்சிட்டு ஒரு ஆணவம் வரும். சோ இதெல்லாம் குணங்கள். இந்த பணம் வந்தோடனே அடப்போட அவன் காசு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல, இது எப்படி அவனுக்கு ஆகும் அப்படின்னு ஒரு அலட்சிய பாவம் வரும். அப்புறமா இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே, நீ தப்பு பண்ணக்கூடாதுன்னு இல்ல அப்படின்ற ஒரு பகைமை உணர்ச்சி வரும். இது கரெக்டா ரைட்டா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வரும், சந்தேகம் வரும். இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் இந்த பணம் கையில இருந்தா வரும். அதை தவிர ஒரு 3 பாதகமான செயல்கள், இடங்கள் இருக்கு. அந்த 3 இடங்களுக்கு போறதுக்கு இந்த பணம் வேணும். இந்த பணம் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, குடி, பெண் பித்து, அதுக்கப்புறமா சூதாட்டம்.
இந்த மூணையும் வாழ்க்கையில பக்கத்துல கூட படும். யாரு ஞான வழியில தேடும் போது இந்த 15 குணங்களை இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். இந்த 15 குணங்கள்ல கெட்ட குணங்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அதை தவிர இந்த 3 இருக்க கடைசி, இந்த 3 பத்தி யோசிக்க கூட கூடாது. யாரு ஞான பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த மாதிரி போகவே கூடாது அப்படி சொல்லி பகவான் கிருஷ்ணர் நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை சொல்ற. இந்த செயலோட ஒரு தமிழாக்கத்தை நம்ம ஒரு தடவை படிச்சிடலாம். செல்வத்தால் கீழ்கண்ட 15 துர்புதிகள் நமக்குள் நுழையும். அவையாவன: பிறர் செல்வத்தை அடைய முயல்தல், அராஜகம், ஏமாற்றுதல், பொய்யான பேச்சு, பொய்யான செயல்கள், காமம், கோபம், டம்பம், ஆணவம், அலட்சியம், பகை, சந்தேகம், அப்புறமா போட்டி, பொறாமை, பெண் பித்து, குடி, சூது ஆகியவை நமக்குள்ள சேரும். ஞானத்தை தேடுபவர்கள், தர்ம வழியில் நடப்பவர்கள், இதெல்லாம் நம்ம பக்கத்துல கூட வராம நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இந்த பிக்ஷு யோசிச்சான். அவன் பாவம் இந்த வேலைக்கெல்லாம் போகலன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் எதையுமே அனுபவிக்கலையே. ஆனா பகவான் இந்த செல்வம் வந்த உடனே இதையெல்லாம் படும்பா, செல்வம் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அந்த செல்வத்தை வச்சுட்டு நம்ம இந்த தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், இல்லைன்னா தீபத்தை வைத்துக்கொண்டு ஒரு எல்லாத்தையும் அழிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமது நெருங்கிய சொந்தங்களை கூட நமக்கு எதிரிகளா மாத்திடும் எது செல்வமானது. அதனால உடன் பிறந்தவர்களை கூட நமக்கு எதிராக மாத்திடும் இந்த செல்வம். மனைவி இப்ப இவனுக்கு அதுதான் ஆச்சு, மனைவி மக்கள் கூட இவனை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து அவனுக்கு எப்படி வைராக்கியம் வந்தது, எப்படி வைராகியம் எவ்வளவு தூரத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 16 ஸ்லோகங்கள்ல ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த இதோட போதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.